ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஆட்டு தலைக்கறி குழம்பு விரும்புகிறதே கிடையாது. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஆட்டு தலைக்கறியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிடலாம். தண்ணியினுடைய அளவு பார்த்திங்கன்னா இது நல்லா முங்கி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கொதி வர விட்டுடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு விசில் வர விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு ஆட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் அப்படி இல்லைன்னா 6 விசில் வச்சிங்க அப்படின்னா இந்த எலும்புகள் எல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு விசில் விடட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 2 பத்து தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க. தேங்காய் அதிகமாக வேண்டாம். அது பின்னாடி உள்ள தோலை நீங்கள் சீவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சீரகமும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணியோடய சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அந்த தலைக்கறி எல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வெதுவெதுப்பான சூடு இருந்தால் போதும். ஏன்னா இந்த வாசனை பொருள் நம்மளுக்கு கருகிடக்கூடாது, ஃப்ளேவர் மாறிடும். இது நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரியை சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட வாசனைக்காக ஒரு 2 பச்சை மிளகாவும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு உப்பு சேர்க்கும் போச்சில் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இந்த வெங்காயத்தை முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது. நல்லா சாஃப்டாகி வதங்கி வந்துச்சுன்னா நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூடயே 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ஆட்டு தலைக்கறிக்கு நீங்கள் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்க்கணும். அப்போ தான் மனம் நல்லாயிருக்கும். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிடலாம். இந்த தக்காளி பழத்தையும் நம்ம முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது. நல்லா சாஃப்டாகி வெந்து வரும் பாருங்க, அது வரைக்கும் நம்ம வதக்குனா போதும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேருங்க. காரமாக இருக்கணும்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ட்ரையாக இருந்தது மாதிரி இருக்கா, அதனால அந்த சூப்பு இருக்குள்ளேயே நம்ம தலைக்கறி வேக வைக்கும் போச்சுல அந்த தண்ணி அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்து இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு நல்லா போகணும். அதுக்காக இதை இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ தீயை மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அதிகமாக வச்சிடாதீங்க. கருகுனது மாதிரி நம்மளுக்கு வாசனை வர ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணனா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் நம்மளுக்கு நல்லா போயிடும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா வேக வச்சு வச்சிருக்கிற அந்த ஆட்டு தலைக்கறியை அந்த ஜூஸோட சேர்த்து இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறையவே நினைப்பீங்க இது ஸ்மெல் வருமா அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே வராது. இந்த மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் காரசாரமாக செய்யும் போச்சில் இந்த குழம்பு நம்மளுக்கு ரொம்பவே தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கிடலாம். இப்போ அந்த மிக்சி ஜார்லேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் குழம்பு பதத்தில் வேணுமா இல்லை கிரேவியாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துக்கிடலாம். இப்போ இந்த சமயத்துலலாம் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றது கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா எலும்புகள்லாம் நல்லா கடிச்சு மென்று அப்படியே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே இந்த குழம்பு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இதை மாதிரியே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோன்னா இந்த அளவுக்கு வரும். இன்னும் உங்களுக்கு நல்ல கிரேவி பதத்தில் வேணா கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவிட்டிங்கன்னா நல்லா கமன் மணக்கிற ஆட்டு தலைக்கறி குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.